ஒரு மனிதர் ஒரு அரசர்கள் ஒருவர், அதாவது ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த ஒரு அரசர்கள் ஒருவர், இந்த சஹாபாக்குடைய காலத்துக்கு பின்னால அவர் அவருடைய தாய் என்ன செஞ்சிடறாங்க, மரணிச்சிடுறாங்க. தாய் மரணிச்சு அடக்கப்பட்ட பின்னால அவரால் அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ரீசனால அவருக்கு வாரத்துக்கு மனசு என்ன செய்யல, இடம் கொடுக்கல. பிரிஞ்சுட்டு போற மாதிரியான ஒரு உணர்வுலேயே அவர் என்ன செய்யறார், இருக்கிறார். அதனால அந்த இடத்துல ஒரு கூடாரம் அடிச்சு அங்கே உட்கார்ந்துடுறார். ஆட்சி செய்யறாரு தான், ஆனா கூடாரம் அடிச்சு அந்த இடத்துலயே உட்கார்ந்துடுறாரு. அந்த நேரத்தில் அந்த பகுதியில ஒரு ஞானவான், ஒரு மார்க்கம் படிச்ச, ஒரு விளக்கம் உள்ள ஒரு ஏழையான ஒருவர் வரார். இது என்னன்னு கேட்கிறார். இப்படித்தான் தாயுடைய மரணம் பிரிய முடியாமல் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, இருந்துட்டு அவரோடு என்ன பேச விடுங்க, ஒரு 2 வார்த்தை சொல்ல விடுங்கன்னு சொன்ன விட்டுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு பக்கத்துல, அல்லாஹு தாலா உங்களுக்கு முன்னால் உங்கள் தாயை மரணிக்க வைத்து அந்த தாயை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதனால இந்த இடத்த விட்டு போயிருங்கன்றார். ஏன் கண்ணியப்படுத்திக்கிறான்டா, அந்த தாய் உயிரோடு இருக்கின்ற பொழுது நீங்க மரணிச்சிருந்தா அந்த தாய் தாங்கி இருக்க மாட்டான். அந்த தாய் தாங்கி இருக்க மாட்டா. உங்களோட பார்வையில அவங்கள மரணிக்க செஞ்சு உங்களோட நன்மைகள் அவர்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். உங்களுடைய மரணத்தின் மூலம் அவர்களுக்கு வேதனைப்படுத்தல. உங்களோட தாயிட்ட உங்களோட மரணம் முதலாவதா அவருடைய மரணம் முதலாவதான்னு கேட்டா அவங்க என்ன தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அவருடைய மரணத்தை தான் என்ன செஞ்சிருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால இப்ப நீங்க செய்யறது இந்த முடிவு மாறி இருக்கணும் என்ற வேலை மாதிரி என்ன செய்றீங்க எழும்பிருங்க. உடனே என்ன செஞ்சார், அவரு அந்த கூடாரத்தை கலைத்தார். அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சில மரணங்களை பற்றிய புரிதல் எங்களுக்கு இருக்காது, சில விளக்கங்கள் என்ன செய்யாது, இருக்காது. அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தோடு சம்பந்தப்பட்டதாக்கி அதை அவர் என்ன செய்யறார், அந்த இடத்துல அதை விளங்கப்படுத்தினார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான அதாவது மரணம் சார்ந்த செய்திகளில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது அறிவிப்புகள்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த விதங்கள்ல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற அந்த அம்சங்கள்ல குறிப்பாக இன்னொன்று இதோட சம்பந்தப்பட்டது என்னன்னா, அதாவது இது மிகப்பெரிய ஒரு பகுதி. ஒருவருடைய மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்தை பற்றிய அந்த நபரை பற்றிய அந்த செய்திகளை ஜனாசாவை கொண்டு வந்து சேர்க்கணும் என்றதை விட, அவருடைய ஜனாசாவுக்கு தொழுகிறதுக்கு ஆள் இருக்கணும் என்பதை விட, அந்த செய்தியை வெறுமனே பரத்துறதுல மட்டும் கவனம் எடுக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஜனாசா குரூப் வச்சுக்கிறாங்க, நான் தான் முதலா போடணும் ஆர்வத்தில் என்ன செஞ்சிடறாங்க. அவரை என்ன செஞ்ச அறிவிப்பு போடுறவங்கள நீங்க பார்க்கலாம். கட்டுரையாக புகழ்ந்து இதை சில பொழுதுகளில் ரசூலுல்லாஹ் தடுத்த நஹில கூட என்ன செய்யலாம், இது போய் சேரலாம். ஒருவரை ஜனாசாவுக்கு வரவழைப்பதற்காக மட்டும் அறிவிப்பு செய்யலாம். மற்றபடி வெறுமனே என்ன செய்யக்கூடாது, அவருடைய புகழாரம் செய்யக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த வேலைகள் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் செய்யக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இப்போ அதுக்கு பதில் போடுறவங்க கூட அந்த ஸ்டிக்கர் துவா வந்திருக்குதானே, இப்ப அதை அப்படியே பிடிச்சி போட்டுடுறாங்க, மாறியும் போட்டுடுறாங்க. விளங்கிட்டா, போட வேண்டியதுக்கு பதிலா மாஷா அல்லாஹ் போட்ட பாட்டி மிக்குது. சரியா, இன்னாலில்லாவுக்கு பதிலாக மாஷா அல்லாஹ் போட்ட பாட்டி சோரி பிள்ளையா டைப் பண்ணிட்டு திருப்பி என்ன மறுபடியும் அதுல போடுறது பிள்ளை இல்லை, ஸ்டிக்கராக எடுத்து போடுறது பிள்ளை இல்லை. எப்படி போடணும், அதை நம்ம வாயால முழிஞ்சு நம்ம துவா கேட்டுட்டு நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு அதை என்ன செய்யலாம், போடலாம். தட்டி விட்டுட்டு ஃபோர்வர்ட் பண்ணி குரூப்பை ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுறது. வணங்கிட்டா, ஷேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன துவா இருந்ததுன்னு என்னது அதுல தெரியாது. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது ஒரு ஆள் துவா போட்டுவார், அதை காப்பி பண்ணி படப்பட என்ன செய்யறது, பேஸ்ட் பண்ணிட்டு பேத்துறது. இந்த துவாக்கள் அல்லாஹ் தஆலா எப்படி என்ன அதை கபூல் செய்யறது. அப்ப அதுல ஒரு இஹ்லாஸ் இருக்கணும். முதலாவது அந்த வார்த்தைகள் நாங்க மொழியணும், மொழிச்சிட்டு திருப்பி அந்த ஸ்டிக்கரை நம்ம போட்டாலும் இதை போட்டாலும் உங்களுக்கு செய்தி என்ன செய்யுது, போய் சேருதுன்னு கூட என்ன செய்யலாம், இதுல சொல்லலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜனாசாவுடைய விஷயத்தில், ஜனாசாவை அணுகிற விஷயத்தில் இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சில செயல்பாடுகளை நீங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உஸ்மான் இப்னு மதஊன், இதுல நிறைய செய்திகள் அதை சொல்லாம போற நேரத்துக்கு காரணமா சொல்லாம போறது நல்லது இல்லை. அதனால உஸ்மான் இப்னு மதஊன் ரலியல்லாஹு அன்ஹு மிக பேணுதலாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அவரை பார்க்கறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அங்க வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் எல்லா ஜனாசாக்களும் இந்த பிரச்சனை இருக்கும்ன்றதை நம்ம இதுல விளங்கிக்கலாம். வந்த உடனே அவங்க உம்முல் அலா என்றவருடைய ஒரு வீட்டில தான் அவங்களுக்கு இந்த உம்முல் அலா என்றவருடைய வீட்டில தான் ட்ரீட்மெண்ட்கள் நடந்துருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு வந்த உடனேயே அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்களை கண்ட உடனேயே அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஒன்று அவங்க என்ன சொல்றாங்கடா, யா அபு சாயிபே உஸ்மான் இப்னு மதஊன், அபு சாயிபே லக்கத் அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் தஆலா உங்களை சங்கப்படுத்திட்டான் அப்படின்னு உஸ்மான் இப்னு மதஊன் அதான் அவர் ஜனாசாவை பார்த்து சொல்றாங்க. சங்கப்படுத்திட்டான்டா என்ன, அதாவது அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சான், சொர்க்கத்துக்குள்ள அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டா, ஒரு சொர்க்கவாதி, அதான் அர்த்தம். அந்த ஷஹாதத்து மூலம் அல்லாஹ் தஆலா உங்களை கண்ணியப்படுத்திட்டானா அவங்கள என்ன சொர்க்கவாதி அப்படின்னு சொல்றானே அர்த்தம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். உஸ்மான் இப்னு மதஊன் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு நெருக்கமான நபித்தோழர். இன்னும் சொல்ல போனால் அதாவது உமர் இப்னுல் கத்தாப் மகன் அப்துல்லா இப்னு உமருடைய அதாவது மாமனார், அவருடைய மாமனார் ஸைனப் பின்த் மதஊன் தான் அப்துல்லா இப்னு உமருடைய தாயார். உமருடைய மனைவி, அவருடைய சகோதரி. முக்கியமான நபித்தோழர், நெருக்கமான நபித்தோழர். இருந்தாலும் கூட உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கே என்னை பற்றி தெரியாது நாங்க சொல்லலாம்.
மறுமையினாளுடைய முடிவுகள் வாக்களிக்கப்பட்ட முடிவுகளா இருந்தால் ரசூலுல்லாஹ் இறுதி முடிவுடைய முடிவு யார கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டை அல்லாஹ் வாக்களிச்சா மாறு செய்யப்போல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுல என்ன செய்யல, முடிவுக்கு வரல. நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கே என்ன நடக்கும்னு எனக்கு என்ன தெரியாது, நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆனா நானும் அவருக்கு நலவை ஆசை வைக்கிறேன் சேர்த்து சொன்னாங்க. வஅன அர்ஜூ லஹுல் கைர், அவருக்கு நல்லது நடக்கணும் என்று நான் என்ன செய்கிறேன், நானும் ஆசை வைக்கிறேன். இப்படி சொல்லாதீங்கன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸ்ல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபித்தோழருக்கு அப்படி சொல்லாதீங்க அப்படின்றான். பேணுதல் உச்சகட்டமாக இருந்தவர். நான் ஆண்மை நீக்கம் செய்து கொண்டு வணக்கத்தில் ஈடுபடவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. வலவ் அதினலஹு, அவருக்கு அனுமதியை கொடுத்திருந்தா லஹ்தஸைனாண்டு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க சொல்றாங்க, நாங்கள் அதுல என்ன செஞ்சிருப்போம், ஆண்மை நீக்கம் செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்போம் என்ற அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழருக்கு இந்த வார்த்தை. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த உம்முல் அலாவுடைய வார்த்தை உண்மைப்படுத்தது போல அடுத்த உங்களுக்கு சரியான கவலை. ரசூலுல்லாஹ் அதை சொன்னதோட உம்முல் அலாவுக்கு வேதனைடா. சில மக்களை பார்க்கிற டைம்ல அவங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் போல விளங்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாரே, ஆனா நம்ம வார்த்தை சொல்ல இல்லாதே, அவங்களுக்கு வேதனை. அன்று இரவு அவங்களுக்கு ஒரு கனவு, உம்முல் அலாவுக்கு சொர்க்கத்துல ஒரு உஸ்மான் இப்னு மதூனோட சம்பந்தப்பட்ட ஒரு நீரோடை, ஒரு ஆறு ஓடுவது போல ஒரு கனவு என்ன செய்யறாங்க, காண்றாங்க. விடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு கனவு கண்டேன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மான் இப்னு மதூனுக்காக சொர்க்கத்தில் ஓடும் நதி என்றாங்க. அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தாழ்த்தவோ எதுக்கோ சொல்லல. எதுக்கு சொன்னாங்கன்னா வார்த்தை சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, அழிந்து விடக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர அந்த சப்ஜெக்ட் கனவுல காணப்பட்ட உடனே அந்த கனவுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், அதை சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம்.